Assalamu alaikum and hi everyone. Welcome back to another episode of ARB Recipes. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்தியான ஓட்ஸ் ஊத்தப்பம். இந்த ஊத்தப்பம் செய்கிறதுக்கு நமக்கு அரிசி மாவு தேவைப்படாததுனால பேலியோ டயட் அண்ட் கீட்டோ டயட் இருக்கவங்க கூட இந்த டிஷ்ஷை உங்களோட டயட்டில் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெல்தியான சுவையான ஊத்தப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த சுவையான ஊத்தப்பம் செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்த்துடலாம். 1 கப் ஓட்ஸ், 1/2 கப் ரவா, 1/4 கப் தயிர், இது கூடவே ஒரு 3/4 கப் போல் தண்ணீர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்த பிறகு ஒரு 40 நிமிஷம் போல் அப்படியே ஊற விட்டுருங்க. டாப்பிங்க்கு உங்களுக்கு பிடிச்ச எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது துருவின கேரட், பொடியாக நறுக்கிய தக்காளி, வெங்காயம், சிகப்பு மிளகாய், கருவேப்பிலை, இதுதான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நான் ஊத்தப்பத்துக்கு பேட்டர் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு 40 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ஒரு 40 நிமிஷம் ஊறின பிறகு பேட்டர் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கலந்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பும் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. பேட்டரில் தேவையான அளவு தண்ணீர் கலந்த பிறகு நம்ம ஊத்தப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்கள் ஊத்தப்பம் செய்ய ஆரம்பிச்சிடுங்க. நம்ம வழக்கமாக ஊத்தப்பம் எப்படி செய்வோமோ அதே மெத்தட் தான் இந்த ஓட்ஸ் ஊத்தப்பம் செய்கிறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சமான டாப்பிங்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் மூடி வச்சு இதை வேக வச்சுக்கோங்க. அப்புறமா ஊத்தப்பத்தை நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ஊத்தப்பம் செய்கிறதுக்கு ரோல்டு ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ரோல்டு ஓட்ஸை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு தடவை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் ரோஸ்ட் பண்ணணும் கிடையாது. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் ஒரு பேட்சை ரோஸ்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ரெசிபியை செய்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். டாப்பிங்க்கு உங்களுக்கு பிடிச்ச எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஆப்ஷன் தான். முடிஞ்ச அளவுக்கு நிறையா காய்கறியை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போது இந்த ஊத்தப்பம் சாப்பிடும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்கும். ஓட்ஸில் நிறைய டயட்ரி ஃபைபர் அண்ட் நியூட்ரியன்ஸ் இருக்குது. அண்ட் ஓட்ஸ் சாப்பிட்றதுனால நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் ஓட்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல. அவங்களுக்கு இந்தமாதிரி நீங்கள் வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான், நம்மளுடைய ஹெல்தியான டேஸ்டியான ஓட்ஸ் ஊத்தப்பம் 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. நான் இது கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அவக்காடோ சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓட்ஸ் ஊத்தப்பம் கூட அவக்காடோ சட்னி அட்டகாசமாக இருக்கும். அண்ட் இதை செய்கிறதுக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் உங்களுக்கு ஆகும். இந்த ஹெல்தியான சட்னி எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இனிமேல் டயட் இருக்கணும்னா நம்ம போரிங்கான ஃபுட் தான் சாப்பிட்ணும், இல்லை பட்னி கிடக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்பவே யம்மியான நம்மளுடைய சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் சாப்பிட்டுக்கிட்டே நம்ம ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கலாம். ஸோ இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். மறக்காமல் ARB ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.